மஞ்சு, எனக்கு என்னமோ பொங்கல் வைக்கிற காம்படிஷனுக்கும் நெட்டவெளிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு தோணுது. கோல போட்டி கன்ஃபார்ம் நெட்டவெளிக்கு தான் கிடைக்கும். பொங்கல் வைக்கிற காம்படிஷனுக்கு அவளே கிடைக்கவே கூடாது. அவள் பொங்கல் வைக்கிற காம்படிஷனுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ண வீட்டில் இருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணி நெட்டவெளியை வின் பண்ணவே விடக்கூடாது. நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், அதே போல் பண்ணால் நெட்டவெளி கண்டிப்பாக வின் ஆக மாட்டா. சொல்லு, ஃபாஸ்ட்டாக சொல்லு. நான் என்ன இப்போ பண்ணணும்? நமக்கு காம்படிஷனுக்கு சர்க்கரை பொங்கல் தானே பண்ணணும். அவளுக்கு பொங்கலில் 1 ஸ்பூன் உப்பு அள்ளி போடு. உப்பு நான் போடுறத அவள் கண்டுபிடிச்சிருவா. இல்லை, அவளுக்கு தெரியாமல் எப்படி போட முடியும்? இப்போ அவளும் பூ மாதிரி ஏதோ பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த கேப்பில் உப்பு அள்ளி போட்டுரு. நெட்டவெள்ளி, பொங்கல் நல்லா பண்ணிட்டியா? எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்தது போல் பண்ணியிருக்கேன் பூ மாதிரி. ஆனால் எப்படி இருக்குன்னு தான் தெரியல. அப்போ நல்லா தான் இருக்கும் நெட்டவெள்ளி. கண்டிப்பாக எனக்கு எல்லா காம்படிஷனுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும். ஏன்னா எக்ஸாமுக்கு தான் மார்க் கம்மியாக எடுத்தேன். அந்த பேப்பரை இதுக்கு ப்ரைஸ் எடுத்தால் மட்டும்தான் எங்கள் அம்மாட்ட நான் காட்டவே முடியும். ஃபாஸ்ட்டாக மஞ்சு, ஃபாஸ்ட்டாக உப்பு போட்டுரு. மஞ்சு, எனக்கு பானையில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை நெட்டவெள்ளி, சும்மா தான். இல்லை நீ எனக்கு பானையில் ஏதோ போட்ட நான் பார்த்தேன். என்னாச்சு நெட்டவெள்ளி? பூமாரி, இந்த மஞ்சு இருக்கா எல்லாம் எனக்கு பானையில் ஏதோ போட்ட நான் பார்த்தேன். ஆனால் என்னன்னு கேட்டதுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் எது போட்டாலும் நல்லவங்களுக்கு தான் எப்போவுமே ப்ரைஸ் கிடைக்கும். என்ன, அவள் ப்ரைஸ் கிடைக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணாலும் அது நடக்கவே செய்யாது. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க என்கிட்ட. முன்னாடி எல்லாம் பம்பாவுக்கு எனக்கு ஒரே சண்டையாக தான் இருக்கும். ஒருக்க டிராயிங் காம்படிஷனுக்கு எனக்கு ஸ்கெட்ச் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டா தெரியுமா? ஆனாலும் எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சி. நான் ஃபுல்லுமே பென்சில் வச்சு தான் டிராயிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய காம்படிஷனுக்கு எதையாவது எடுத்து ஒழிச்சு வைப்பான், எதையாவது எனக்கு பேப்பரில் வரைஞ்சி வைப்பான். ஆனாலுமே எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அப்படியா பூமாரி? ஆனால் என்ன போட்டான்னு தான் தெரியல. உப்பு அல்லது சீனி ரெண்டில் ஒன்று போட்டிருப்பான். நல்லா ஒயிட் கலரில் இருந்து. நல்ல வேலை நெட்டவெள்ளி அதோட மறந்துட்டா போல. நம்மகிட்ட சண்டை போட ஒன்றும் வரல. பம்பா எல்லாம் ஒன்றால் தான் நெட்டவெள்ளி கண்டுபிடிச்சிட்டா தெரியுமா? நான் ஏதோ ஒன்று போட்டேன்னு. சரி விடு, அவளுக்கு ப்ரைஸ் கிடைக்காது. அவ்வளோ தானே நமக்கு வேணும். அவள் ஒன்றும் சண்டை எல்லாம் போட மாட்டா. எப்படி உனக்கு தெரியும் அவள் சண்டை போட மாட்டான்னு? அவளுக்கு ஃப்ரெண்டு பூமாரி தானே. நான் பூமாரிக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனாலும் அவன் எனக்கு சண்டை போடவே மாட்டா. பொறுமையாக தான் போவான். அவளுக்கு ஃப்ரெண்டு நெட்டவெள்ளினால கண்டிப்பாக பூமாரி அட்வைஸ் பண்ணுவான், சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு. அதை கேட்டுட்டு தான் நெட்டவெள்ளி இருப்பா. சரி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் பொங்கல் பண்ணியாச்சு. அவங்களே டைம் முடிஞ்சோன்னா இனி எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. மேம், ப்ரைஸ் என்னைக்கு மேம் தெரியும்? ப்ரைஸ் இன்றைக்கே சொல்ல மாட்டோம். என்ன, நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுறது. உரி அடிக்கிற காம்படிஷன் நாளைக்கு தான் நடக்க போகுது. இன்றைக்கி டைம் இல்லாதனால இந்த 2 காம்படிஷன் மட்டும்தான் வச்சுருக்கோம். நாளைக்கு எல்லா காம்படிஷனுக்கும் சேர்த்து தான் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன். என்ன, அதுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல தான் வந்தேன். நாளைக்கு எல்லா பேப்பர்லையும் சைன் வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ பூமாரி, நான் ஒரு பேப்பர் கூட எங்கள் அம்மாட்ட காட்டவே இல்லை. நாளைக்கு வேறு மேம் சைன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு எங்கள் அம்மாட்ட பேப்பரை காமிக்கலாம்னு நினச்சேன். நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன், பேப்பர் எல்லாம் ஒழிச்சு வைக்காத, உங்கள் அம்மாட்ட ஒழுங்காக காட்டுன்னு. உங்கள் பாட்டி வீட்டில் இருந்து போயிட்டாங்களா? இல்லை பூமாரி, இன்றைக்கி தான் கிளம்புவாங்க. மக்களே, நான் இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பி. என்ன எம்மா வந்து 1 வாரம் தானே ஆகுது. இன்னும் 1 வாரம் நின்றுட்டு போங்க அம்மா. எப்போ மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு வாரது? இல்லை மக்களே, எப்படியும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இன்றைக்கி ஒரேடியாக கிளம்பி. என்ன, ஃபஸ்ட்டு நாளே போகலான்னு தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கே போகிறேன். நெட்டவெளி வாரது வரையாவது வெயிட் பண்ணலான்னு இருந்தேன். 3 மணிக்கு ஒரு பஸ் உண்டுல்ல, அதிலே போகிறேன். என்ன அம்மா, 1 வாரம் கூட நில்லுங்க. இல்லை மக்களே, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். வீட்டில் அங்கேயே நிறைய வேலை இருக்குது. வீட்டில் யாரும் இல்லவும் இல்லை. உங்கள் அண்ணன் பெங்களூர்லாம் இருக்காங்க. வீட்டில் கோழி எல்லாம் இருக்குது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கவனிக்க சொல்லிட்டு வந்தேன். அவங்களும் 1 வாரம் கவனிப்பாங்க. இன்னும் கவனிக்க சொன்னால் அவங்களுக்கும் கோவம் தான் வரும். நம்ம வீட்டில் உள்ள வேலையை நம்ம தான் பார்த்தாகணும். இந்த வயசான காலத்தில் எதுக்கு அம்மா கோழி எல்லாம் வளர்த்துட்டு இருக்குதுங்க? பேசாமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் வேலையை பண்ணலாம் தான் இப்போவும் நான் வேலை பண்ணிகிட்டே இருக்கேன். மக்களே, இதில் ஒரு 50,000 இருக்குன்னு உனக்கு தேவைக்கு யூஸ் பண்ணு. ஏம்மா, நீங்களே இப்போ கஷ்டத்தில் இருக்கிறீங்க. எனக்கு எதுக்கு 50,000 ரூபாய்? வேண்டாம்மா, நீங்கள் இதை கொண்டு போயிருங்க. உங்கள் தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த வயசான காலத்தில் எனக்கு காசெல்லாம் தேவையில்லை மக்களே. உனக்கு வேண்டியதான் நான் இப்பவும் கஷ்டப்படியது. நெட்டவெளி ஏதாவது விருப்பப்பட்டு கேட்பா, அதெல்லாம் வாங்கி கொடுன்னு. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது நீயும் பயங்கர கஷ்டத்தில் தான் இருக்கிய. ஏம்மா, இப்போ தானே இவங்க ஃபாரின் போனாங்க. இனி இவங்களுக்கு சேலரி எல்லாம் கிடைச்ச பிறகு அந்த கஷ்டம் எல்லாம் போயிடும்மா. சரி மக்களே, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பியேன். ஏம்மா, பார்த்து பத்திரமா போங்க. என்ன மக்களே, நீ தனியாக இருக்கும்போது வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நிறைய திருட மாருங்க எல்லாம் இருக்காங்க. இந்த காசையும் பத்திரமா வச்சுக்கா. சரிம்மா. இந்த காசு டிசம்பர் வேறு செலவு பண்ணவே கூடாது. இந்த காசு எங்கே வைக்கலாம்? எங்கேயாவது சேஃபாக வைக்கணும். யாருக்குமே சந்தேகம் வராத இடத்துல வைக்கணும். சரி, இந்த பீரோய்க்கு மேலே ஏறி வைப்போம். பீரோய்க்கு மேலே ஏதோ பேப்பர் இருக்குது போல இருக்குது. என்ன பேப்பராக இருக்கும்? பீரோய்க்கு மேலே இதுவரை நான் யூஸ் பண்ணதே இல்லை. யார் இந்த பேப்பர் வச்சிருப்பா? சரி, இந்த பேப்பரை எடுத்து பார்ப்போம். இது நெட்டவெளிக்கு பேப்பர் தான். அவள்கிட்ட எவ்வளோ நாள் கேட்டேன் பேப்பர் ஏதாவது கிடைச்சான்னு. அவள் கிடைக்கலன்னு சொன்னான். இப்போ தான் தெரியுது அவளுக்கு 0 மார்க் எடுத்திருக்கா. அதனால தான் பயந்து என்கிட்ட காட்டிட்டு இல்லை. நெட்டவெளி மட்டும் வீட்டுக்கு வரட்டுன்னே கேட்கணும் பேப்பர் கிடைச்சான்னு. இன்னைக்காவது உண்மை சொல்லியாலான்னு பார்க்கலாம். நெட்டவெளி ஓரளவு படிப்பான் தான் நினைச்சேன். இப்போ தான் தெரியுது அவள் சுத்தமாக படிக்கவே மாட்டா போல. 0 மார்க் எடுக்கணும்னு அவள் புக்கே திறந்துட்டு இல்லை. அவள் இன்னை வீட்டுக்கு வரட்டு. இந்த மார்க்கை எல்லாம் பார்த்தா எனக்கும் தலை சுத்தாதான் இருக்குது. கஷ்டப்பட்டு 1 லட்சம் 2 லட்சம்னு கட்டி படிக்க வச்சா சுத்தமாக படிப்பே இல்லை.
பேசாம அடுத்த வருஷம் அவளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். நெட்டவள்ளி வார சத்தம் கேட்குது. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது போல நம்ம காட்டிக்கவே கூடாது. எம்மா பாட்டி பெய்யாச்சாமா? ஆமா மக்களே, வந்ததும் பாட்டியை தேடிட்டு இருக்கு. அவங்க இன்னும் ஒரு வாரம் நிற்பாங்கன்னு நினைச்சேன். அவசரமா கிளம்பியிருக்காங்க. ஆமா மக்களே, நல்லா சொன்னேன். ஒரு வாரம் கூட நில்லுங்க, எனக்கு கேட்கவே இல்லை. எம்மா எனக்கு நல்லா வயர் பசிக்குது, மேகி கிண்டி கொண்டு வாங்கம்மா. மக்களே, நெட்டவள்ளி உனக்கு பேப்பர் கிடைச்சா? இல்லை அம்மா, ஒருவேளை நாளைக்கு தந்தா தருவாங்க. அல்லது சீக்கிரமா தருவாங்க. இல்லை மக்களே, பேப்பர் இந்த வாட்டி நல்லா லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு தெரியலம்மா. நாங்கள் எல்லாம் டீச்சர்ஸ்ட்டு கேட்டோம் பேப்பர் தாங்கன்னு. எல்லா டீச்சர்ஸும் சேர்த்து வச்சு தான் பேப்பர் தருவாங்களா, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. அப்போ இது என்னது நெட்டவள்ளி? நான் ஓரளவாவது நீ படிப்பேன்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது முட்டை மார்க் வாங்கிய அளவு தான் நீ படிக்க. இதில் இந்த திருட்டு புத்தி வேற. இதுவரை நல்ல பிள்ளையா தானே இருந்தேன். இந்த திருட்டு புத்தி எங்கே இருந்து வந்து? அம்மா சாரிம்மா, இனி அடுத்த டைம் நான் நிறைய மார்க் எடுப்பேம்மா. இப்போ எல்லாம் நான் ஒன்று அடிக்கிறதே இல்லை, அதனால தான் ஓவரா போகிறேன். எம்மா வலிக்குதுமா, அடிக்காதம்மா, ரொம்ப வலிக்குது. நீ படிக்க போகிறதுக்கு ஒரேடியாக மாடு மேய்க்க போ, அதுதான் உனக்கு லாயக்காகும். ஒன்று எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கோம் தெரியுமா? எவ்வளோ கடன் வாங்கி அப்பாவுக்கு இப்போ தான் ஃபாரினில் ஒரு வேலை கிடச்சிருக்கு. அதுக்கு இன்னும் சேலரி கூட வரல. ஃபுல்லாக கடனாக தான் இருக்குது. அதுலேயும் உனக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் கட்டணும். அம்மா அடுத்த டைம் நான் நல்லா படிக்கலாம்மா, என்னை விட்டுருங்கம்மா, அடிக்காதம்மா. பாவம் நெட்டவள்ளி ஸ்கூல்ல இருந்து வந்து நல்லா பசிக்குதுமான்னு சொன்னா. நான் சாப்பாடு கொடுக்காம நல்லா அடிச்சிட்டேன். எனக்கு கவலையாக இருக்குது. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும். நெட்டவள்ளி என்னாச்சு நெட்டவள்ளி? எதுக்கு இப்போ நீ அழுதுட்டு இருக்க? பூமாரி, நான் பேப்பர் ஒளிச்சு வச்சேன்னு சொன்னேன் இல்லை, எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ ஏதோ ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்னெல்லாம் சொன்ன. ஆமாம் பூமாரி, நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த பிளேஸை நேற்றுக்கு எதுக்கும் எங்கள் அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க போல. பாரு எனக்கு கையெல்லாம் எப்படி வீங்கி இருக்குன்னு நல்லா அடிச்சாங்க. நான் நேற்றுக்கு இன்றைக்கெல்லாம் சாப்பிடவே இல்லை. எங்கள் அம்மா நல்லா சாப்பிட சொன்னாங்க. ஆனால் எனக்கு சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அழகா நீ ஃபர்ஸ்டே உண்மையை சொல்லியிருக்கலாம் பார்த்தியா? ஃபர்ஸ்டே பேப்பர் கிடச்சின்னு சொல்லியிருந்தா கொஞ்சமாவது அடி கம்மியாகியிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிரவுண்டுக்கு வாங்க. இப்போ உரியடி காம்படிஷன் தொடங்க போகுது. வேற எல்லா காம்படிஷனுமே நேற்றுக்கு நடந்து, உரியடி காம்படிஷன் மட்டும் இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு யாரெல்லாம் வின்னர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். என்ன நெட்டவள்ளி, அழாத உனக்கு காம்படிஷனில் ப்ரைஸ் எடுக்கணுமா? இப்படி அழுது இருந்தால் ப்ரைஸே எடுக்க முடியாதுவா? நெட்டவள்ளி, எல்லாரும் இந்த கேம் ப்ளே பண்ணியாச்சு. நீ நம்ம 2 பேரும் தான் இருக்கும். ஆமாம் பூமாரி. நோஃபியா, டைம் முடிஞ்சு. இனி பூமாரி வா. பூமாரி அடி, கொஞ்சம் மேலே தான் இருக்குது. அந்த கம்பே கொஞ்சம் வெயிட் இருக்கும். அந்த கம்பை தூக்கவே முடியல. அந்த கம்பு லைட் வெயிட்டாக இருந்தால் கூட ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்த கம்பை மேனேஜ் பண்ண தான் முடியல. பூமாரியும் அப்படி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கம்பு அசையவே இல்லை பாரு. பூமாரி, உனக்கு டைம் முடிஞ்சு. நெட்டவள்ளியை பாரு, மேம் என்ன அடி அடிக்கா, வேணும் தான் அடிக்காளோ. எம்மா, நம்ம எங்கே நின்னாலும் இந்த பொண்ணு துரத்தி வந்து அடிக்கிறது போல இருக்கு. ஒருவேளை கண்ணு தெரியுதோ? நான் 0 மார்க் போட்டு கொடுத்தேன்னு கோவத்தில் அடிக்காளோ என்னவோ. ஐ ஜாலி, நெட்டவள்ளி ஒரு வழியாக பானையை அடிச்சுட்டா. அவளுக்கு தான் ப்ரைஸ். எம்மா, நெட்டவள்ளி இந்த பானையை உடைக்க உள்ளாடி என்ன ஒரு வழி பண்ணிட்டா. நெட்டவள்ளி சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காம்படிஷனுக்கு வின்னர் எல்லாருக்குமே தெரியும் நெட்டவள்ளி. அதுக்கப்புறமா கோல காம்படிஷன், பொங்கல் காம்படிஷனுக்கும் 2க்குமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நெட்டவள்ளிக்கு தான். அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே செகண்ட் ப்ரைஸ் பூமாரி. தேர்ட் ப்ரைஸ் கோல காம்படிஷனுக்கு பம்பாளுக்கு. அதுக்கப்புறமா பொங்கல் காம்படிஷனுக்கு நோஃபியாக்கு. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. நாளைக்கு ப்ரைஸ் தரேன். என்ன இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். நெட்டவள்ளி ஜாலி தானே? உனக்கு தான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆமாம் பூமாரி, ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட இருந்து அடியெல்லாம் வாங்கியாச்சு. இனி இந்த ப்ரைஸ் வச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை. அம்மா எல்லா காம்படிஷனுக்குமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்மா. மக்களே, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஐ சைக்கிளா? ஜாலி. இந்த சைக்கிள் வாங்க நிறைய காசு ஆகியிருக்கும் இல்லை? 10,000 மேலே இருக்கும் தானேம்மா? இல்லை மக்களே, 10,000 எல்லாம் ஆகல. 3,000 சம்திங் தான் ஆச்சு. அப்படியாம்மா? அவ்வளோ காசுக்கு இவ்வளோ அழகான சைக்கிள் எல்லாம் கிடைச்சா? உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா நான் வந்து எல்லா காம்படிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுப்பேன்னு? இல்லை மக்களே, நேற்றுக்கு ஒன்று நல்லா அடிச்சிட்டேன் இல்லை, அதனால தான் உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரலான்னு தோணுச்சு. அம்மா, இந்த சைக்கிள் எந்த கடையிலேருந்து வாங்குறீங்க? நான் இது அமேசான்லேருந்து தான் மக்களே வாங்கினேன். நேற்றுக்கு தான் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு. மக்களே, நீங்களும் வேணும்னு வாங்குங்க. என்ன கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை.